So this video is all about Sony A7 Mark 5. டிசம்பர் 2ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சு. அன்னையிலேருந்து இந்த வீடியோவோட இந்த கேமராவோட ஸ்பெக்ஸு, அதை பற்றி சுற்றி சுற்றி எல்லாரும் என்ன பேசிக்கிறாங்க, அதை பற்றி என்ன குறை வைக்காங்க, ஸோ எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். 2,40,000 50,000 அந்த ப்ராக்கெட்குள்ளே இந்த கேமரா வந்து இன்னைக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் 2.5 லட்சம் கொடுத்து அந்த கேமராவை இன்னைக்கு நம்ம வாங்கணுமா அப்படிங்கிற ஒரு பார்வையை பார்க்குறப்போ, இதுக்கு முந்தின ஜென்ரேஷனான சோனி A7 Mark 4 என்ன பட்ஜெட்டுக்கு இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம ஒரு செகண்ட் பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன் அப்படி சொல்றேன்னா, A7 4 வந்ததுக்கு அப்புறம் கூட A7 III இன்னைக்கும் ஸ்டில்ல ஒரு ரன்னிங் ஹார்ஸா இருக்கு. இன்னைக்கும் மார்க்கெட்ல விற்கப்படுற கேமராவா இருக்கு. இன்னைக்கும் அக்ரெசிவான பிரைஸ்ல வந்து அந்த ஸ்பெக்கை யாராலையுமே டெலிவர் பண்ண முடியல அப்படிங்கிற காரணத்தினாலதான் இன்னைக்கும் சோனில வந்து அது சேல்ஸ் ஆகிக்கிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் 8 இயர்ஸ் ஆகுது. இன்னும் வரைக்கும் சேல்ஸோட டவுன் வந்து ரொம்ப இல்லை. அது பேர் என்ன, அந்த கேமராவை மேனுஃபேக்சரிங்கை ஸ்டாப் பண்ணி கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. இன்னும் வரைக்கும் கேமரா ஸ்டில் வந்து ஆல்ரெடி மேனுஃபேக்சரிங் பண்ண யூனிட்டை வந்து இன்னும் வரைக்கும் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்னா எந்த அளவுக்கு அதோட டிமாண்ட் இருக்கு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ A7 IV வந்து அவங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு ஒரு ஒர்க்கிங் ஹார்ஸா இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்குறப்போ, இன்னைக்கு அந்த கேமராவை 1,70,000க்கு கொடுக்குறாங்க. ஸோ 1,70,000க்கு அந்த கேமரா இன்னைக்கு ஒர்த்தானா கண்டிப்பா ஒர்த்து. ஸோ ஒரு A7 Mark 5 வந்து 2,50,000 கொடுத்து ஒரு A7 IV யூசர் வாங்கணுமா அப்படின்னு கேட்டா என்னை பொறுத்த வரைக்கும் வாங்கக்கூடாது. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, ஒரு A7 IV வந்து 10 பிட் கலர்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி கொடுக்குது. இன்கேஸ் உங்களோட ஒர்க்கு கண்டிப்பா நான் வந்து 4K 60 கண்டிப்பா நான் எடுப்பேன் அப்படின்னா மட்டும்தான் நீங்க இந்த சைடுக்கு யோசிக்கவே செய்யணும். ஏன்னா ஆல்மோஸ்ட் 10 பிட் அங்கே கொடுத்துட்டாங்க, 4K 60 அங்கே இருக்கு, என்ன ஒரு கிராப் ஃபேக்டரோட இருக்கு, இங்க வந்து கிராப் இல்லாம இருக்கு. அவ்வளவுதான் பெரிய டிஃபரன்ஸ். அண்டு வந்து என்னன்னா 4K 120 இங்க கிடையாது, இங்க வந்து 4K 120 இருக்கு. ஸோ 4K 120 வந்து நம்ம எத்தனை பேர் டெலிவரி பண்றோங்கிறத நம்ம யோசிச்சுட்டு பேசணும். இன்னும் வரைக்கும் நம்ம கிளைண்ட் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா 1080p 120 FPS இஸ் மோர் தென் எனஃப். அப்படி பாக்குறப்ப எதுக்கு இந்த கேமராவை இவ்வளவு காசு கொடுத்து வாங்கணும் அப்படிங்கிறத நீங்க திரும்ப திரும்ப யோசித்து பார்த்துக்கோங்க. A7 III, A7 R3 அந்த மாதிரி 8 பிட் கேமராஸ்ல இருந்து ஒரு டைரக்டான ஒரு ஷிஃப்ட் அப்படின்னு பாக்குறப்போ A7 V வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனா எனக்கு தெரியுது. பட் A7 IV மாதிரி ஒரு சீரியஸ்ல இருந்து A7 Vக்காக நான் புஷ் பண்ணி 2,50,000க்கு மேல செலவு பண்ண போறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து முட்டாள்தனத்துக்கு மேல முட்டாள்தனம் பண்றீங்க அப்படிங்கறது தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த வெர்டிகல் டிஸ்பிளே வந்து உங்களுக்கும் அந்த அப்டேட் வந்துச்சு. எனிஹோ அது ஒரு 3 நாள்ல எடுத்து விட்டுட்டாங்க. பட் உங்களுக்கு அந்த அப்டேட்ங்கிற ஒரு விஷயம் வந்து இன்னும் வரைக்கும் உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் ஆகிட்டே இருக்கு. A7 IV வந்து ரொம்ப ஒன்றும் பின்தங்கி இல்லை. ஏன்னா உங்க சென்சார் ஒரு போட்டோகிராஃபரா பாருங்களேன், 33 மெகா பிக்சல் உங்களுக்கு அப்படியே கிடைக்கி. அந்த 33 மெகா பிக்சல் இங்க வந்து என்ன ஒரு பார்ஷியலி ஸ்டாக்டு சென்சார்ல கிடைக்கி. அது வந்து ஆல்ரெடி ஒரு CMOS சென்சார்ல இருந்திருக்கு. ஸோ பார்ஷியலி ஸ்டாக்டு சென்சார் நான் யூஸ் பண்ண போறேன் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காண்டி நீங்க வர போறீங்க அப்படின்னா, நீங்க வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் போட்டோகிராஃபரா இருக்கணும், ஒரு அனிமல் போட்டோகிராஃபரா இருக்கணும். உங்களால வந்து ஒரு ஃபாஸ்ட் ஆக்ஷன் மட்டுமே ஷூட் பண்ற ஒரு போட்டோகிராஃபரா இருக்கிறேன் அப்படிங்கிற பட்சத்துல மட்டும்தான் நீங்க இங்கே வரணும். ஏன்னா நீங்க வந்து அந்த நார்மலா 10 ஃப்ரேம் அதுவே எடுக்கு, மெக்கானிக்கல்ல இதுவும் 10 ஃப்ரேம் தான் எடுக்க போகுது. ஸோ மெக்கானிக்கலா நீங்க ஷூட் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த சைட்லாம் நீங்க வர்றதுக்கான பாயிண்டே இல்லை. இன்கேஸ் நீங்க வந்து அந்த எலக்ட்ரானிக் ஷட்டரோட 30 FPSையும் நான் வந்து பயன்படுத்திக்கிடுவேன் அப்படிங்கிற பட்சத்துல நீங்க வந்து இந்த A7 Vக்கு வரலாம். ஸோ அப்போ கூட நான் A7 Vக்கு வாங்கன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா எனிடே என்ன சொல்லனா, ஒரு எப்படி சொல்ல, அந்த ஒரு 30 FPS அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக ஒரு போட்டோகிராஃபர் வந்து இங்க இருந்து இங்க ஷிஃப்ட் ஆகுறாங்க அப்படின்னா நான் டைரக்டா A9 Mark 3 தான் சொல்லுவேன். தட்ஸ் ஃபெனாமினல். அந்த ஒரு 120 FPSல அடிக்கிற அந்த ஒரு விஷயம் அப்படிங்க பார்க்கும்போது அங்கதான் நான் சொல்லுவேன். என்ன அதோட ஒரு அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் இங்க இருக்கு. ஒரு ப்ரீ கேப்சர் இருக்கு. ஒரு செகண்ட் வரைக்கும் உங்களால காலத்துக்கு முன்னாடி போய் அந்த பேர் என்ன அந்த போட்டோஸை உங்களால ரீவைண்ட் பண்ணி பார்க்க முடியும். நீங்க மிஸ் பண்ண ஷார்ட்ஸை கூட உங்களால எடுத்துக்க முடியும். அந்த மாதிரி ஒரு சில விஷயம் இருக்கு அப்படின்னாலும்
ஒரு வெட்டிங் ஃபோட்டோகிராஃபரா பார்க்குறப்போ அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு பெரிய அளவுல பயன்படுங்கிற நம்பிக்கை எனக்கே இல்லை. ஏன்னா மோஸ்ட்லி நம்ம நார்மலா நம்ம 10 ஃப்ரேம் இருக்கும்போதே நம்மளால அதை ஷூட் பண்ண முடியுது. நீங்க வெறும் சோம்பேறி போட்டோகிராஃபரா இருந்தா மட்டும் தான் அந்த ப்ரீ கேப்சர் வந்து ஒரு வெட்டிங் ஸ்டைலுக்கு உதவும். ஐம் ஜஸ்ட் டாக்கிங் அபவுட் வெட்டிங். இப்போ இன்கேஸ் நீங்க பேர்டு அப்படின்னு சொன்னீங்கன்னா, பேர்டு வைல்ட் லைஃப் அந்த மாதிரி ஸ்டைலுக்கு வந்து yeah, ஏன்னா எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். ஒரு செகண்ட் நமக்கு கிடைக்கிறது லாபம் தான் நினைக்கும்போ ஓகே ஃபைன். பட் ஒரு வெட்டிங் ஸ்டைல் ஒரு நார்மல் கமர்ஷியல் யூஸ்க்கு நம்ம வீட்டில் ஃப்ரெண்ட்லியாக யூஸ் பண்ணுறதுக்குலாம் அந்த ஸ்டைல்லாம் வேலைக்கு ஆகாது. அது தேவையில்லாத அணி. அந்த 70,000 80,000 பட்ஜெட் எக்ஸ்ட்ராவா நீங்க பே பண்றதுக்கு பதிலா A7 4க்கு போயிட்டு மிச்சம் இருக்க 70,000த்துல ஒரு நல்ல லென்ஸ் ஒரு 2.8ல ஏதாவது ஒன்று கூட வாங்கிக்கலாம். ஆர் ஈவன் ஒரு 1.8ல ஒரு ப்ரைம் லென்ஸ் கூட நீங்க ட்ரை பண்ணிக்கலாம். கோ வித் அ பெட்டர் கிளாஸ், நாட் வித் அ பெட்டர் கேமரா. அதுதான் என்னோட A7 4லேருந்து A7 5க்கு போறவங்களோட மைண்ட் செட்ல உள்ளவங்களுக்கு சொல்லப்படுற ஒரு கருத்து. இன்கேஸ் வீடியோ சைட் பார்த்தீங்கன்னா பேஸ் ஐஎஸ்ஓ வந்து 800. அதே இது எங்களுக்கு வந்து செகண்ட் நேட்டிவ் ஐஎஸ்ஓ வந்து 8000ல இருக்கு. ஸோ நாங்கள் வந்து லோ லைட்டில் ஷூட் பண்ணுறப்போ எங்களுக்கு 8000 ஐஎஸ்ஓவில் எடுக்கிறது வந்து எங்களுக்கு நல்லா இருக்கு தானே அப்படின்னா, நீங்கள் அந்த அளவுக்கு அந்த வீடியோகிராஃபியில் வந்து சீரியஸாக இருக்கணும். மோஸ்ட்லி A7 4 ஃபோட்டோகிராஃபர்ஸ் நம்ம பார்க்குறப்போ அவங்க ஒரு 3200ல வருதுன்னு நினைக்கிறேன் செகண்ட் பேஸ் ஐஎஸ்ஓ. ஸோ மோஸ்ட்லி அவங்க 3200ல இருந்து 4000 அந்த ரேஞ்சில் எடுக்கிறப்பவே எங்களுக்கு மேக்ஸிமமான லைட் கிடைச்சிருது. அது போக ஃபில் பண்ணுறதுக்கு மற்ற லைட்ஸை வச்சு மோஸ்ட்லி கவர் பண்ணிடுறாங்க. இன்கேஸ் உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு ஷூட்டிங் கேப்பசிட்டி வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நம்ம A7 5க்கு வரலாம். பட் உங்களோட ஒர்க் வந்து ஸ்பெசிஃபிக்காக நான் வந்து அந்த அளவுக்கு லோ லைட்டில் ஷூட் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு பாசிபிலிட்டி இருந்தால் வரலாம். அன்டில் அதர் டைம் அது ஏன் வரணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எனக்கு இருக்கு. ஏன்னா இந்த கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. காம்படிஷிவ் காம்படிஷன்ல இப்போ Z6 Mark III, R6 Mark III, கெனானோட இப்போ ஏதோ ஒரு கேமரா வந்துச்சு C15 நினைக்கிறேன். அந்த சைடு ZR-னு ஒன்று வந்திருக்குல்ல வீடியோ கேமரா. ஸோ இந்த மாதிரி விஷயம் எல்லாமே இந்த பட்ஜெட் ப்ராக்கெட்குள்ள தான் வருது. ஸோ அப்படி பார்க்குறப்போ இது வந்து எந்த அளவுக்கு அதுக்கு டஃப் கொடுக்குது அப்படிங்கிறத வந்து நான் 2 நாள் உட்காந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். ஐ டிடன்ட் ஃபீல் அது ஒன்றும் அவ்வளோ பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்ஸாக எனக்கு தெரியல. ஒரு A7 4 வச்சிருக்கவன் கையில் வந்து இதை கொடுத்தீங்கன்னா 233 அப்படிங்கிறத தான் அவன் பார்ப்பான். பார்ஷியலி ஸ்டாக்டு வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நம்ம எடுக்க முடியும், எடுக்கிறதுக்கு நமக்கு நல்லா இருக்கு, ஆட்டோ ஃபோக்கஸ் வந்து கண்ணை நல்லா பிடிக்குது. ஒரு ஆல்ரெடி நம்ம சோனி யூசர்ஸ்னாலே உங்களுக்கு தெரியும், ஒரு கெனான் யூசர் வந்து ஒரு 3 பேட்டரி யூஸ் பண்ணுறான் அப்படின்னா நம்ம 1.5 பேட்டரியிலே நம்ம நின்றுட்டு இருப்போம், இல்லை ஒரு பேட்டரி தான் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். அந்த அளவுக்கு நமக்கு வந்து அவனோட பேட்டரி பெர்ஃபார்மன்ஸோட நம்மளோட பேட்டரி பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. இப்போ அதையுமே கொஞ்சம் பட்டி டிங்கரிங் பார்த்து இன்னும் கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணி 23% கிட்ட இன்னுமே பேட்டரி லைஃப் எக்ஸ்டெண்ட் பண்றதுக்காக உள்ள வேலையெல்லாம் பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. பட் ஒரு எக்ஸ்ட்ரா பேட்டரி நீங்க கேரி பண்ணியிருந்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு. அது ஒன்றும் அவ்வளோ பெரிய ஃபீச்சரா அப்பவும் எனக்கு ஃபீல் ஆகல. உள்ள கேமராக்குள்ள நீங்க எந்த அளவுக்கு ஃபீச்சர்ஸ் கொடுக்கீங்க அப்படிங்கிறத தான் நான் பார்ப்பேன். கிரிட்டிசிசம் பார்க்குறேன், ஓப்பன் கேட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்ட் தான், ஓப்பன் கேட் இல்லை, இப்படி நீங்க ஷூட் பண்ணிட்டு நீங்க அதில் இப்படி கிராப் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு வந்து வசதியா இருக்கும்னு. ஒய் நாட் நீங்க இப்படி ஷூட் பண்ணிக்கலாம்ல அப்படின்னா முடிஞ்சு போச்சு. அதுல பெரிய ஓப்பன் கேட்டை வச்சு நான் ஒன்றும் செய்ய போறது இல்லை. ஒரு வெட்டிங் போட்டோகிராஃபர் ஃபிலிம் மேக்கர் அப்படின்னு பாக்குறப்போ நம்ம இப்படிதான் நம்ம மோஸ்ட் ஆஃப் த வீடியோஸ் வந்து கிளைண்ட்டுக்கும் டெலிவரி பண்ண போறோம். கிளைண்டா வந்து எனக்கு ரீல் தான் வேணும் நின்னா மட்டும் தான் நம்ம இப்படி ஷூட் பண்ண போறோம். மோஸ்ட்லி நம்ம வீடியோவா அவங்க கிட்ட டெலிவரி பண்ணும்போது நம்ம இப்படி தான் ஷூட் பண்றோம் அப்படின்னு பாக்குறப்ப எனக்கு ஓப்பன் கேட் இல்லாததுமே எனக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனையாலாம் இல்லை. 32 பிட் ஃப்ளோட் ஆடியோ அப்படிங்க என்ன மயிருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. கண்டிப்பா நான் சொல்றேன், உங்க கேமரால எந்த அளவுக்கு நீங்க சூப்பரான அது பேர் என்ன ஆடியோ டெக்னாலஜி கொடுத்து நாய்ஸ் ரிடக்ஷன் அந்த அளவுக்கு இருக்கு அப்படி இப்படி நீங்க பிரபலப்படுத்தினாலும் யூ வில் ஆல்வேஸ் யூஸ் அந்த பேர் என்ன எக்ஸ்டர்னலா ஒரு நம்ம இந்த மாதிரி ஒரு எக்ஸ்டர்னல் மைக்கை தான் நம்ம வந்து ப்ரிஃபர் பண்றோம். கேமரால இருக்க மைக் இப்போ என்னை சுத்தி ஒன்றும் பெரிய சவுண்ட் என்விரான்மெண்ட் இல்லை. பட் ஈவன் தான் நம்ம ஒரு நல்ல கிளாரிட்டி கொடுக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டோம்னாலே வி ஆர் கோயிங் வித் திஸ் கைண்ட் ஆஃப் அப்படிங்கும் போது
ஒரு எக்ஸ்டர்னல் மைக்கை வாங்கிட்டு முடிச்சிருங்க. அதுக்கு 32 பிட் ஃப்ளோட் ஆடியோ தான் வேணும். அது வந்து நீங்க கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். அந்த அளவுக்கு கிரிட்டிசிசம் இந்த கேமரா மேல வைக்கிறதெல்லாம் எனக்கு வந்து துளி அளவு கூட எனக்கு சரின்னே படல. ஓப்பனாவே சொல்றேன், சரின்னு படல. உங்களுக்கு கேட்கறதுக்கு ஆடியோ நல்லா இருக்கணும். அந்த ஆடியோவை ஆல்மோஸ்ட் A75 கொடுக்குது. அப்படி இருக்கிறப்போ அதுல வந்து 32 பிட் ஃப்ளோட் ஆடியோ இல்ல இல்ல அப்படிங்கறத மட்டுமே ஒரு குறை, அதாவது ஒரு கேமரால குறைய கண்டுபிடிக்கிறது மட்டுமே நீங்க ஒரு வேலையா வச்சிருக்கீங்க. சரி, அப்படியே நீங்க வச்சுக்கோங்களேன். இந்த கேமராவோட ரிலீஸ் ஆன ஒரு விஷயம் யாருக்குமே தெரியாது. நான் வேணா உங்களுக்கு சொல்றேன். 28-70 f3.5 to 5.6ன்னு ஒரு கிட் லென்ஸ் வந்து எப்பவுமே சோனி சைட்ல இருந்து கொடுப்பாங்க. பட் அந்த கிட் லென்ஸை இப்போ வந்து Mark II வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. எத்தனை பேருக்கு தெரியும், நீங்க சொல்லுங்க வைப்போம். A75 ரிலீஸ் மட்டும்தான் ஊரெல்லாம் பேசுறீங்க, அதோட கூட வந்து கிட் லென்ஸோட ரிலீஸை பத்தி யாரும் பேச மாட்டேங்க. இதே இது ஒரு போட்டோகிராஃபரா நீங்க பார்க்கும்போது 16 பிட் வந்து 16 ஸ்டாப்ஸ் வந்து டைனாமிக் ரேஞ்ச் இருக்கு அப்படிங்காங்க. அங்க வந்து மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியா 16 பிட்ஸ் அவங்க சொல்றாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் பச்சையா தெரியுது. பட் ஆல்மோஸ்ட் ஒரு 14.5 ஸ்டாப்ஸ் ஆகுது உங்களால ஹைலைட்ல இருந்து ரெக்கவரியும் பண்ண முடியும். ஷேடோஸ்ல இருந்து அந்த அளவுக்கு அந்த டைனாமிக் ரேஞ்ச் வந்து நல்லா இருக்கு அப்படிங்கிற விஷயத்த வந்து எத்தனை பேர் நீங்க உணர்றீங்க? அது வந்து சோனினால மட்டும்தான் கொடுக்க முடியுது. ஏன்னா இத்தனைக்கும் நான் பாக்குறேன், சோனியோட சென்சார் தான் ஃபியூஜி ஃபிலிம் யூஸ் பண்ணுது, நிக்கான் யூஸ் பண்ணுது. நிக்கானோட கலர் சயின்ஸ் நல்லா இருக்கு, ஃபியூஜி ஃபிலிமோட கலர் சயின்ஸ் நல்லா இருக்குங்க. ஓவர் த டைம்ல வந்து சோனியோட கலர் சயின்ஸே அவ்வளவு நல்லா இருக்கு. நீங்க வந்து இன்னும் 2015ல இருக்க சோனி கலர் சயின்ஸ் பச்சை கலர்ல அடிக்கும். அந்த பேர் என்ன, சவுத் பீப்புளுக்கு வந்து ஒரு மாதிரி பேர் என்ன, பிளாட்டா இருக்கும், சப்புன்னு இருக்கும், உப்பு சத்தே இருக்காது, கலரே இருக்காது அப்படிங்க. இத்தனை வருஷமா நானும் சவுத்ல தான் வீடியோஸ் போட்டோஸ் எடுத்துட்டு இருக்கேன். எனக்கு ஒன்றும் அவ்வளோ பெரிய பிரச்சனையா தெரியல. ஒழுங்கான லைட்டிங் கொடுத்தா எனக்கு சோனியே நல்லா தான் இருக்கு. எனக்கு என்னமோ சோனி தான் கரெக்டான டோனே கொடுக்குற மாதிரிலாம் நான் ஃபீல் பண்றேன். இப்படி இருக்கிறப்போ யூ கைஸ் லிட்ரலி ஒருத்தன் ஒன்று உங்க மண்டைக்குள்ள பூத்திட்டான் அப்படிங்கிறதுக்காண்டி அதையே வந்து நீங்க எல்லாரும் ஒப்பிக்க கூடாது. உங்களோட தனிப்பட்ட கருத்து என்ன, அந்த கேமராவை நீங்க கைப்பட யூஸ் பண்ணி பாக்குறப்போ உங்க கருத்து எப்படி வருது அப்படிங்கிறத எடுத்துட்டு வந்து நீங்க வந்து கிரிட்டிசிசமா வைங்க. அப்பதான் ஒரு ஆரோக்கியமான ஒரு என்விரான்மெண்டா இருக்கும். ஏன்னா கேமரா சைட்ல ரிவ்யூவர்ஸ்ங்கிற பேர்ல நல்ல கேமராவையே நீங்க வந்து அடிச்சு நார் அடிக்கீங்க. ஐ டோன்ட் திங்க், எப்படி சொல்ல, இப்போ நீங்க ஒரு பொதுவா வச்சுக்கோமே, ஒரு கேமரா நீங்க இன்னைக்கு டேட்ல வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, எனக்கு வந்து ஓப்பனாவே சொல்றேன், நம்ம என்னதான் நம்ம போட்டோகிராஃபர் சீரியஸா நான் போட்டோ மட்டும்தான் எடுப்பேன் அப்படின்னு சொன்னாலும், இன்னைக்கு டேட்ல ஒரு கேமரா வந்து வீடியோவும் எடுக்க முடியிற கேப்பபிலிட்டியோட இருக்கிற கேமராவை தான் ப்ரிஃபர் பண்ணி ஆகணும். பிகாஸ் இன்னைக்கு வந்து போட்டோகிராஃபிக்கு மார்க்கெட் இல்லாம போயிட்டு, அது ஓப்பனா ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். வீடியோகிராஃபிக்கு தான் இன்னைக்கு மார்க்கெட். ஸோ அப்படி இருக்கப்போ ஒரு கேமரா வந்து போட்டோவும் எடுக்க முடியணும், வீடியோவும் எடுக்க முடியணும். அப்படிங்கிறப்போ ரெண்டுக்கும் பேலன்ஸ் பண்ண முடியணும். ஒரு கஸ்டமரோட பார்வையில வந்து 4K அப்படிங்கிறது இன்னும் ஒரு 1.5 வருஷம் 2 வருஷத்துல எப்படியும் ஸ்டாண்டர்ட் ஆயிரும். 4K 4Kல ஸ்லோ மோஷன் வேணும், 120 FPS கண்டிப்பா வேணும். அப்படிங்கிறப்போ இதுதான் நமக்கு ஸ்டாண்டர்ட்ஸ். இன்னைக்கும் சொல்றேன், இதுதான் ஸ்டாண்டர்ட். நம்ம வந்து இந்த ஸ்டாண்டர்டை செட் பண்ணியிருந்தாலும் கிளைண்ட்டுக்கு இன்னைக்கும் டெலிவரி பண்ணிட்டு இருக்கிறது என்னன்னா 1080p தான். அதை வந்து நீங்க நல்லா யோசிச்சுக்கோங்க. உங்களோட இன்ஸ்டாகிராம் போர்ட்ஃபோலியோ, உங்களோட மற்ற யூடியூப் எல்லாத்துலயும் பாருங்க, அதிகபட்சம் எல்லாருமே 4K எல்லாம் யூஸ் பண்றதே கிடையாது. 1080pல கரெக்டான பிட் ரேட்ல எங்களுக்கு வீடியோ குவாலிட்டி வந்துட்டுனா போதும். 10 பிட் கலர்ஸ் இருந்தா பார்க்கறதுக்கு ரிச்சா இருக்கும். ஹைலைட் ஷேடோஸ் வந்து கேமராக்குள்ளே கட் பண்ணிக்க முடியும். அப்படிங்கிறதெல்லாம் இருந்தாலே மோஸ்ட் ஆஃப் த கிளைண்ட்ஸுக்கு நம்ம டெலிவரி நல்லாவே பண்ணிடலாம். இது போக A75லாம் நம்மளோட கஸ்டம் லெட்ஸ் எல்லாம் இம்போர்ட் பண்ண முடியுது. கஸ்டம் லெட்ஸை வச்சு நம்மளால வீடியோ எடுக்க முடியுது. அதே கிரேடடான அவுட்புட்டாகவும் கிரேட் இல்லாத அவுட்புட்டாகவும் வெளியே எடுக்க முடியுது. இதெல்லாம் வந்து வரம் என்னை பொறுத்த வரைக்கும். எப்படி சொல்லலாம், ஒரு பழைய கேமராஸ்லாம் வச்சிருக்கீங்கன்னா அதை ஒரு ஸ்டில் கேமரா வச்சுட்டு வீடியோக்காக மட்டும் வாங்குறீங்க அப்படின்னா கூட A75 வந்து ஒரு நல்ல ஒரு டீசெண்டான ஒரு இடம். ஏன்னா அந்த 24 அப்படிங்கிற ஒரு குறுகிய வட்டத்திலையும் இல்லாம 61 அப்படிங்கிற ஒரு பெரிய வட்டத்துக்கும் இல்லாம ரெண்டுக்கும் நடுவுல ஒரு மிட் சைடுல வந்து பார்க்கும்போது 33 இட்ஸ் அ ஸ்வீட் ஸ்பாட். அந்த 33ல ஒரு பார்ஷியலி ஸ்டாக்டு டக்குன்னு நிறைய போட்டோ எடுக்க முடியும் அப்படின்னு நினைச்சாலும் 30 ஃப்ரேம் அடிக்க முடியும். ரோலிங் ஷட்டர் இருக்கு.
இல்லைன்னு சொல்லலை. எந்த அளவுக்கு A7 IV விட A7 V இருக்கு அப்படின்னு பார்க்கறப்போ பழைய சோனி A7 IV வந்து 67 to 66 மில்லி செகண்ட் வந்து உங்களுக்கு டைமிங் வந்து எடுக்கும் அந்த ரீட் அவுட் ஸ்பீடு. பட் A7 V வந்து கிட்டத்தட்ட 12 புள்ளி தான் எனக்கு அக்யூரேட்டா கொடுத்த நம்பர். ஆனா இன்னும் வரைக்கும் அது ப்ராப்பரா வெளியே வரல. ஆல்மோஸ்ட் ஒரு 14ன்னு வச்சுக்கோங்க. அந்த 14 மில்லி செகண்ட் ரீட் அவுட் ஸ்பீடை வந்து சோனி டெலிவரி பண்ணிட்டு இருக்கு A7 V. அப்படி பாக்குறப்போ அந்த ரோலிங் ஷட்டர் வந்து இப்படி சரிகிற ஒரு ஃப்ரேம், இவ்வளோ ஃபாஸ்டா பேன் பண்ற ஃப்ரேம் வந்து இந்த அளவுக்கு சரியுது அப்படின்னா A7 V கொஞ்சம் பாதி அளவு தான் சரியுது. அதுவே ஒரு ரொம்ப ஜேலோ எஃபெக்ட் இல்லாம ஒரு நார்மலா இருக்கு, கண்ட்ரோல்டா இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. சுத்தமா இருக்கவே கூடாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கான கேமராஸை நீங்க தான் வாங்கிக்கணும். எங்களுக்கு வந்து பேசிக் கேமராஸ்ல எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா சோனி இன்னைக்கு அதை மார்க்கெட் பண்ற விதம் வந்து ரீடிஃபைன் பேசிக். அது வந்து ஒரு A7 III மாதிரி இண்டஸ்ட்ரியை வந்து பேசிக் கேமரா அப்படின்னு சொல்லி எப்படி அறிமுகப்படுத்தினாங்களோ இன்னைக்கு பேசிக்கா நாங்க வச்சிருக்க ஸ்டாண்டர்ட்ஸ் இது அப்படின்னு சொல்லி தான் அவங்க வந்து மார்க்கெட்டிங் பண்றாங்க. அவங்களோட டாப் லெவல் கேமராஸை நீங்க எந்த அளவு வேணாலும் அடிச்சு பேசலாம். பேசிக் கேமரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொண்டு வந்திருக்க பிராக்கெட் வந்து அந்த 2.5 லட்சம். பேசிக்கா என்கிட்ட ஒரு ஃபுல் ஃப்ரேம் வாங்கணும்னு இன்னைக்கு டேட்ல வந்தா 2.5 லட்சம் கொடு அப்படிங்கறது தான் அவங்க பாயிண்டா வச்சிருக்காங்க. ஸோ 2.5 லட்சத்துக்கு உங்களால கொடுத்து அதை வாங்க முடிஞ்சு அதுல உள்ள ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அதுக்கு மேல கொடுங்க அப்படிங்கறது தான் சோனி எதிர்பார்க்காங்க. சோனி வந்து நல்லாவே மணி மைண்டடா தான் இருக்காங்க. அவங்களோட டெக்னாலஜியை ரொம்ப பெருசா உயர்த்தலைனாலும் ஒரு போட்டோகிராஃபர் ஆர் வீடியோகிராஃபருக்கு என்ன அத்தியாவசியமா தேவையோ அந்த விஷயத்துங்களை கரெக்டா டெலிவரி இன்னும் வரைக்கும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நான் நம்புறேன். விரைவில் நான் இன்னொரு வீடியோட சந்திக்கிறேன். பை.